இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இறைக்கரம் சேனல் வழியாக இறைச்செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலே இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பின்புலத்தை பார்க்க இருக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 14 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம்: ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவர்களிடம்: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற ஒரு மைய சிந்தனையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். அந்த இடம் தூய இடம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். எனவே நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழி என்ன, உண்மை என்ன, வாழ்வு என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று சொல்லும் போதுதான் அதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு செயலை நான் செய்ய போகிறேன் என்றால் திட்டமிடுதல் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் நடப்பதற்கான திட்டமிடுதல், ஒரு வீட்டிற்கு செல்லும் போது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டமிடுதல், ஒருவரை சந்திக்கும் போது நான் என்ன சொல்ல வேண்டும் என்ற திட்டமிடுதல், ஆண்டவரை சந்திக்கும் போது நான் என்ன திட்டமிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு, திட்டமிடுதலோடு, தயாரிப்போடு நாம் செல்லும் போதுதான் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் வெற்றி அடையும். எனவே நாம் ஒரு வீடு கட்ட தொடங்குறோமோ, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு செல்கிறோமோ, இல்லை சுப காரியங்களுக்கோ, எந்த காரியங்களுக்கோ நாம் செல்லும் போதும் சிறிதளவாவது நாம் திட்டமிட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலாக இருக்கிறது. அதனால்தான் வழியும், அந்த வழி நமக்கு தூய்மையாக இருக்கிறதா, என்ன வழியில் நான் செல்ல வேண்டும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வழியானது நமக்கு சரியாக படுகிறதா, இந்த வழியில் சென்றேன் என்றால் எனக்கு நல்ல முறையில் கிடைக்குமா, இல்லை தீய முறை கிடைக்குமா என்பதுதான் உண்மை. அதனால்தான் அழகா சொல்லுவாங்க, வழி என்பது உருவானதில் நடப்பவன் அல்ல, உருவாக்குவதில் தான் வழி இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கான வழியை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் கல்வாரி நோக்கி சென்ற வழிகள் ஒவ்வொன்றுமே கரடு முரடானவை. நம்முடைய வாழ்க்கையிலும் கரடு முரடுகள் இருக்கத்தான் செய்யும், முள்கள் குத்தத்தான் செய்யும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் பெருமளவு பாதிப்பு இல்லாமல் இருக்க காலனியை அணிந்து செல்லும் போது முட்களானது அதிக அளவில் நமக்கு குத்தாது. அதே போலதான் நான் வழியில் செல்கிறேன் என்றால் அது என்ன வழி, என் வாழ்க்கைக்கான வழி என்ன. ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம அது கல்யாணம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்ல உடை உடுத்துறோம், நல்ல நகை அணிகிறோம். ஒரு இறப்பு வீட்டுக்கு போறோம் தெரிஞ்சோன்னே அனைத்தையும் விட்டு ஒரு பழைய சேலையவோ பழைய வேட்டி சட்டையவோ கட்டிக்கிட்டு ஒரு எண்ணெய் வடிஞ்ச மூஞ்சியோட நம்ம போகக்கூடியது. அதே விசேஷங்களுக்கு போகும்போது முகம் அழகாகிறது, துக்க காரியங்களுக்கு போகும்போது முகம் சோகமாக மாறுகிறது. இது எதற்கென்றால் அங்கு உள்ளவர்களோடு கலப்பதற்கு. இப்ப திருமண வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பாங்க. அங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்மளும் மகிழ்ச்சியா இருந்தா தான் அந்த ஒரு நிகழ்வு, ஒரு வழி நல்லா இருக்கும். இப்ப துக்கமான வீட்டுல இருந்துட்டு போய் நம்ம போய் நல்லா பவுடர் அடிச்சுட்டு நீட்டா உடை உடுத்திட்டு நகையெல்லாம் போட்டுட்டு போய் நின்றா அது எப்படி பார்ப்பார்கள்? எல்லாரும் நம்மளே தான் இறந்து கிடக்கக்கூடிய உடலை விட்டு இருக்கின்ற உடலாகிய நம்முடைய உடலை பார்த்து கொண்டு, இவன் லூசா இருப்பானா, வந்திருக்கிறது இறப்பு வீட்டுக்கு பாரு எப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் திட்டமிட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வழி என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் தனக்கான வழியை தானே தேர்ந்தெடுத்தார், அதை ஆயத்தப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் வழி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழியை நாம் தெரிந்து கொள்வதற்கு தேவைப்படுவது உண்மை. உண்மை என்ன என்று நாம் ஆழமாக தெரிந்து கொண்டால்தான் அதனுடைய பாதையில் நம்மால் பயணிக்க முடியும். உண்மை தெரியாமல் நம்ம எந்த பக்கமுமே பயணிக்க முடியாது. ஒரு இடத்திற்கு போகிறேன், ஒரு நபரை சந்திக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, கடன் வாங்குறதோ கடன் கொடுப்பதற்கோ உண்மைத்தன்மை தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, வாங்குவதற்கு கொடுப்பதற்கு இவருடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, இவர் மீண்டும் கொடுத்து விடுவாரா என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே சோகம் இருக்காது.
எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் திட்டலோடு நடக்கும்போது நம்முடைய உண்மை நிலவரம் என்ன என்பது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய உண்மை நிலவரம் என்ன என்று தெரிந்து நாம் ஒரு மருத்துவரிடம் செல்லும் போது அந்த உண்மை நிலவரம் என்ன, இவருடைய உடம்பில் என்ன நோய் இருக்கிறது, இதற்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய உடலுக்கான சரியான மருந்தை விரைவாக கொடுக்க முடியும். என்னன்னு தெரியாமலேயே ஏதாவது ஒரு மருந்தை, உண்மை தன்மை தெரியாமலேயே மருந்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் நாம் சிக்கலில் உருவாகி விடுவோம். நம்முடைய ஆயுட்காலம் குறைந்து விடும். உயிர் போகலாம், இல்லை உயிர் தாமதமாக போகலாம். ஆனால் உயிர் போவது உண்மை. அது வெகு சீக்கிரமாக போவது உண்மைதான் என்பதை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாழ்வு. இந்த வழியும் உண்மையும் இருந்தால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் என்றால் துன்பப்பட்டார், துயரப்பட்டார், வேதனைப்பட்டார், நொந்து வெந்திருந்தார், நழுவி நழுவி செல்கிறார், தன்னை அடிக்க வருவரிடமிருந்து தன்னுடைய காப்பாற்றிக் கொள்கிறார், நழுவி ஓடுகிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த துன்பத்திலும் ஆண்டவர் தெளிவாக இருந்தார். நான் தந்தையினுடைய விருப்பப்படிதான் அவரிடம் கேட்டதைத்தான், அவர் எனக்கு சொன்னதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவருக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையையும் வாழ்வையும் தெரிந்து கொண்டார். அவருக்கான வழி என்பதை அறிந்து கொண்டார். எனவே அவருடைய வழி உண்மை இருந்ததனால் அவருடைய வாழ்வு சிறப்பாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மை இருந்ததென்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனவே நம்முடைய வழியில், இந்த வாழ்க்கையான இந்த வழியில் உண்மையோடு இருந்தோம் என்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நாளைக்கு நம்மள்ட்ட காசு பணம் இருக்கிறது என்பதற்காக உறவுகள் கூடும். காசு பணம் இல்லை என்றால் அதே உறவுகள் நம்மை விட்டு விலகிச் செல்லும். ஆனால் உண்மை என்ற ஒன்று இருந்தது என்றால் நம்மை தினம்தோறும் நாடி வருவார்கள். நம்மளை அவங்க ஒரு ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வைப்பாங்க. இவன் காசு பணம் இல்லை இருந்தாலும் இவன் ஒரு உண்மையான மனிதன், நேர்மையான மனிதன் என்று பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை. அதனால தான் யோசேப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ப்பு தந்தையா தேர்ந்தெடுக்கிறார் என்றால் ஒரே வார்த்தையில முடிப்பாங்க, யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று முடிப்பார். அவருடைய வாழ்வில் நேர்மை இருந்ததனால் இறைவனுடைய வளர்ப்பு தந்தையாக அவர் பதவி உயர்வு பெறுகிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, நாமும் நம்முடைய வழியில் வாழ்வில் உண்மை இருந்ததென்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். அவர் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு நாமும் செல்லுவோம் என்ற ஒரு நிலையில் நாம் இணைந்து செல்ல வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு திட்டம் தீட்டி வாழ வேண்டும் என்று சொல்வார். எப்படி திட்டம் தீட்ட வேண்டும் என்றால், ஒரு மனிதரை சந்திக்கிறோம், அவர் தேவையில்லாததை பேசுகிறார் என்றால் அங்கு எனக்கு வேலை இருக்கு என்று சொல்ல தெரிகிறதா? அதான் திட்டமிடுதல். அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர் என்ன பேசினா நான் கேட்டுக்கிட்டு நிற்பேன், வேற என்ன பண்றது, மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரே, பாதியில விட்டுட்டு போக முடியாது, அப்படிலாம் தேவையில்லை. அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையையும் வழியையும் உண்மையையும் இழந்து விடுவோம் என்பதுதான் உண்மை. ஒரு இடத்திற்கு நான் செல்கிறேன், நான் காலை 8:30 மணிக்குள் சாப்பிட்டு விடுவேன் என்றால் சாப்பிட்டணும். இல்லை நான் மாத்திக்கிறேன், அவர் இல்லை வர்றதுக்கு லேட்டாக இல்லை. நம்முடைய உண்மைத்தன்மையை பிறருக்காக வளைந்து கொடுக்கும் போது நாமே நம்மை இழந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. 8:30 மணிக்கு சாப்பிட்டுருவேன், மதியானம் 12:30 மணிக்குள் நான் சாப்பிட்டு விடுவேன் என்றால் சாப்பிட்டு விட வேண்டும். சிறிது தாமதமானார், பிறருக்காக நான் தாமதமாகிறேன், இதற்காக தாமதமாக இல்லை. நாம் அப்படி உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் நினைப்பது போல நம்ம மாறி மாறிக்கிட்டே இருந்தோம்னா இவன் என்ன பண்ணாலும் மாறிக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிடுவான். ஆனா நம்ம உண்மையோடு இருந்தோம் என்றால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சரி, இவன்கிட்ட 7 மணிக்கு மேல பேச முடியாது, ஏன்னா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுவான். சரி, இவன் 12:30 மேல இவன் சாப்பிட மாட்டான், அதனால 12:30 சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை முறை சீரும் சிறப்புமாக இருக்கும். நாம் சரியாக இருக்கும்போது, தலைமை சரியாக இருக்கும்போது தன்னுடைய சீடர்களும் சரியாக இருப்பார்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சரியா இருக்கும்போது அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக இயங்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அரசன் நேர்மையற்ற முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் மக்களிடம் மட்டும் நேர்மையாக இருக்க வேண்டும், வரி செலுத்த வேண்டும் என்பதில் அக்கறையோடு இருந்தான். அப்பொழுது அரசன் ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அந்த நாட்டினுடைய மையத்திலே மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை வைக்கிறார். அந்த பாத்திரத்தில் ஏறக்குறைய 4000 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் சேர்க்கப்படும். அந்த அளவிற்கு பாத்திரத்தை வைக்கிறார். ஊருக்கு சொல்லுகிறார், இந்த பாத்திரத்தில் அனைவரும் வீட்டிலிருந்து பால் கொண்டு வந்து ஊற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே அனைத்து நாட்டு மக்களும் அனைவரும் வீட்டிற்கு கொண்டு வந்து மேல ஊற்றுறாங்க. அரசன் மகிழ்ச்சியோடு இந்த பாலை எல்லாம் சேர்த்து நான் அபிஷேகம் செய்வேன், நான் இதை அருந்துவேன், நான் என் வளத்தோடு வாழ்வேன் என்று பெருமையாக பேசி கொண்டிருந்தார். இந்த பாத்திரத்தை திறக்கும் போறார், எல்லா பக்கத்துல இருந்தும் தண்ணீர் மட்டும் தான் வருகிறதே ஒழிய பாலையே காணவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த அரசன் அவனுடைய உண்மைத்தன்மையை நான் உணர்த்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவன் பாலை கொடுக்க சொன்னான். மக்கள் அனைவரும் இணைந்து தண்ணீரை கொடுத்தார்கள். தண்ணீரை கொடுக்கும் போதுதான் அவனுக்கு தெரிகிறது, ஆகா,
நம்ம உண்மைத்தன்மையோடு இல்லாதனால்தான் இன்று என் வாழ்வு இப்படி ஒரு கேள்விக்குறியாக போய்விட்டது. எனவே மக்கள் தன்னுடைய தவறை உணர்த்தி விட்டார்கள் என்ற ஒரு மன நிறைவோடு தன் வழியை மாற்றிக் கொள்கிறார். வாழ்வில் உண்மையும் நேர்மையும் இருக்கிறது. வாழ்வில் அந்த அரசன் வெற்றி பெறுகிறான். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வழியில் உண்மை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு சீரிய சிந்தனையோடு உண்மையில் ஆண்டவரோடு நடப்போம். உண்மையில் ஆண்டவரோடு இணைவோம். ஆண்டவர் நமக்காக உண்மையின் இடத்தில் இடம் வைத்திருக்கிறார். அந்த இடத்தை பற்றி கொள்ள முயற்சி செய்வோம். ஆமென்.